மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரம் ஸ்ரீவிஷ்ணு பகவான் எடுத்த தினம் இன்று ஸ்ரீ வாமன ஜெயந்தி. இன்றைய நாள் இரவிற்குள் இந்த வாமனரின் மந்திரத்தை ஒருமுறை சொன்னாலோ கேட்டாலோ கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் இன்றே ஒரு அதிசயம் நடக்கும். இந்த மந்திர எழுத்துக்கள் எதிர்காலத்தையே மாற்றும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. இந்த ஸ்தோத்திரமானது வாமன புராணத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமாகும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் லோமஹர்ஷண உவாச்ச தேவதேவோ ஜகத்யோனிஹி யோனிர்ஜகதாதிசஹ அநாதிராதிர் விஸ்வஸ்ய வரேண்யோ வரதோ ஹரிஹி பராபராணாம் பரமஹ பராபரசதாம் கதிஹி பிரபுः பிரமாணம் மானானாம் சப்தலோககுரோர்குருஹு ஸ்திதிம் கர்த்தும் ஜகந்நாதம் சோசிந்த்யோ கர்ப்பதாம் கதஹ பிரபுः பிரபூனாம் பரமः பராணாம் அநாதிமத்யோ பகவானனந்தஹ त्रैलोक्यमंशेन सनातमेकः कर्तुं महात्मादिद्विजोऽवदीर्णः न यस्य रुद्रा न च पद्मयोनिः नेत्रो न सूर्येन्दुमरीचिमिश्राः जानन्ति दैत्यादिपदस्वरूपं स वासुदेवः कलयावतीर्णः यमक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यं ज्ञानविदूतपापाः यस्मिन् प्रविष्टा न पुनर्भवन्ति तं वासुदेवं प्रणमामि देवं भूतान्यशेषाणि यतो भवन्ति यतोर्मयस्तोयनितेरजस्रं लयं च यस्मिन् प्रलये प्रयान्ति तं वासुदेवं प्रणतोऽस्म्यचिन्त्यं न यस्वरूपं न बलं प्रभावो न च प्रतापः परमस्य पुंसः विज्ञायते सर्वपितामहात्यैः तं वासुदेवं प्रणमामि नित्यं रूपस्य चक्षुर्ग्रहणे त्वकेशा स्पर्शग्रहित्री रसनारसस्य घ्राणं तगन्धग्रहणे नियुक्तं न घ्राणचक्षुश्रवणादितस्य स्वयं प्रकाशः परमार्थतो यः सर्वेश्वरो वेदितव्यः स युक्त्या शक्यं तमीट्यमनकं च देवं ग्राह्यं नतोऽहं हरिमीशितारं येनैकदंष्ट्रेण समुद्धृतेयं धराचला धारयतीह सर्वं शेषे ग्रसित्वा सकलं जगत्यः तमीट्यमीशं प्रणतोऽस्मि विष्णुम् अंशावतीर्णेन च येन गर्भे हृदानि तेजांसि महासुराणां नमामि तं देवमनन्तमीशम् अशेष संसारधरो कुठारं देवो जगत्यो निरयं महात्मा सषोडशांशेन महासुरेन्द्राः सुरेन्द्रमातुर्जठरं प्रविष्टो हृदा निवस्तेन बलं वपुंषि इति श्री वामनपुराणे 29तमोऽध्याये ஸ்ரீவாமனஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகந்தோறும் தான் அவதாரம் எடுப்பேன் என பகவான் பகவத்கீதையில் கூறியுள்ளார். அதன்படி மகாவிஷ்ணு உலகத்தை காப்பதற்காகவும் உலகில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் இதுவரை 9 அவதாரங்களை எடுத்து உள்ளார். மத்ஸ்யம், கூர்மம், வராகம் என முதல் 3 அவதாரங்களையும் மிருகங்களின் வடிவிலேயே மகாவிஷ்ணு எடுத்தார். 4வதாக எடுத்த நரசிம்ம அவதாரத்திலும் பாதி மனிதன் பாதி சிங்கம் என்ற தோற்றத்தில் காட்சியளித்ததால் இதை மனித அவதாரமாக கணக்கில் எடுப்பதில்லை. முதல் 4 அவதாரங்களும் தன்னுடைய பக்தனையும் உலகத்தையும் காப்பதற்காக மட்டுமே மகாவிஷ்ணு எடுத்தார். ஆனால் மனிதனுக்கு நல்வழியை போதிப்பதற்காக எடுத்த முதல் அவதாரம் வாமன அவதாரமாகும். பொதுவாக அவதாரம் என்றால் தெய்வம் மனித உருவத்திலோ அல்லது வேறு ஏதாவது வடிவத்திலோ வந்து தீமையை அழித்து தன்னுடைய பக்தர்களை காத்து அல்லது தர்மத்தை நிலைநாட்டுவதாகும். ஆனால் வாமன அவதாரத்தில் பகவான் யாரையுமே வதம் செய்யவே இல்லை.
இதுதான் மிக மிக சிறப்பு வாய்ந்த அவதாரம். சில குறிப்பிட்ட நீதிகளை இந்த உலகிற்கு எடுத்துரைப்பதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட அவதாரம்தான் வாமன அவதாரம். அப்படிப்பட்ட விசேஷமான இன்று ஸ்ரீ வாமன ஜெயந்தி அன்று இன்றைய பதிவில் பார்த்த வாமன ஸ்தோத்திரத்தை ஒரு முறை சொன்னாலோ கேட்டாலோ வாமன புராணத்தில் கூறியபடி கேட்டனாலே கேட்டவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். இது வெறும் மந்திர எழுத்துக்கள் அல்ல, எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய மந்திரமாகும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.